ஹாய் எவ்ரிவன், வெல்கம் டு ஏடிகே ஆலினால். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் கோலக்கரடிகள் பற்றின சில சுவாரஸ்யமான தகவல்களை தான் பார்க்கலாம். கங்காருவை போல ஆஸ்திரேலியாவின் மற்றொரு அடையாளம் கோலா இன கரடிகளாகும். இதனுடைய பஞ்சு போன்ற காது, கருப்பு நிற மூக்கு, எலி போன்ற முகம் என பார்ப்பதற்கு மிகவும் அழகான பொம்மை கரடி போல் இருக்கும். இவை ஆஸ்திரேலியாவில் மட்டுமே காணப்படும் ஒரு சாதுவான விலங்காகும். பருவநிலை மாற்றம், நகரமயமாதல் உள்ளிட்ட காரணங்களால் கோலா கரடிகள் அழிந்து வரும் இனங்கள் பட்டியலில் சேர்ந்துள்ளது. கிழக்கு ஆஸ்திரேலியாவில் மட்டுமே காணப்படும் சிறிய விலங்குதான் இந்த கோலா கரடிகள். பொம்மை போன்ற உருவ அமைப்பை கொண்டிருப்பதால் பொம்மை கரடி என்றும், மரத்திலேயே வசிப்பதால் மரக்கரடி என்றும் அழைக்கப்படுகிறது. மேலும் இதனை நேட்டிவ் பியர், மங்கி பியர் என்றும் அழைக்கப்படுகிறது. குயின்ஸ்லாந்து, நியூ சவுத் வேல்ஸ், விக்டோரியா மற்றும் தெற்கு ஆஸ்திரேலியா பகுதிகளில் அதிக அளவில் காணப்படுகிறது. வால் இல்லாத தடித்த உடல் இதன் தனித்த அடையாளமாகும். கோலா கரடியின் அறிவியல் பெயரான பாஸ்கோலரக்டோஸ் கிரேக்க மொழியிலிருந்து பெறப்பட்டதாகும். கோலா கரடிகள் தண்ணீர் குடிப்பதில்லை. தனக்கு தேவையான தண்ணீரை அது சாப்பிடும் யுக்காலிப்டஸ் மரங்களின் இலைகளில் இருந்தே பெற்றுக்கொள்கிறது. பெண் கோலாக்களுக்கு யுக்காலிப்டஸ் இலையிலிருந்து கிடைக்கும் தண்ணீரே போதுமானது. பெரிய ஆண் கோலாக்கள் மரப்பொந்துகளில் இருக்கும் நீரையும் தரையில் இறங்கி வந்து கிடைக்கும் நீரையும் குடித்து தாகத்தை தீர்த்து கொள்கின்றன. ஸ்பூன் வடிவ கருப்பு நிற மூக்கினையும் பஞ்சு போன்ற காதுகளையும் 4-15 கிலோ எடையும் கொண்டதாக இருக்கும் இவை 13-18 ஆண்டுகள் வரை உயிர் வாழக்கூடியதாகும். பெண் கோலாக்களின் மூக்கு சிறிது வளைந்து காணப்படும். கோலாக்களின் மூளை மற்ற பாலூட்டிகளை ஒப்பிடும் பொழுது 60% சிறியதாகும். இவை உணவை மென்று சாப்பிடும் முன்பு வாயில் ஒதுக்கி வைக்கும் இயல்புடையது. ஆஸ்திரேலியாவில் காணப்படும் 600 வகையான யுக்காலிப்டஸ் மரங்களுள் 30 வகையான மரங்களின் இலைகளை தேர்ந்தெடுத்து சாப்பிடுகின்றன. இவை கோடை காலத்தில் உறுதியான தாழ்ந்த மரக்கிளையில் தொங்கிக் கொண்டு ஓய்வெடுக்குமாம். குளிர்காலத்தில் பந்து போல சுருண்டு படுத்துக்கொள்ளும். வேறு மரத்திற்கு செல்ல வேண்டும் என்றால் மட்டுமே மரத்தை விட்டு கீழே இறங்குமாம். பிறந்த பின் ஓராண்டு வரை தாயின் பாதுகாப்பில்தான் இருக்கும். பெரிய மலைப்பாம்புகள், டிங்கோஸ், பறவைகள், பெரிய ஆந்தைகள், வாலுள்ள கழுகுகள், இளம் கோலாக்களை இரையாக உட்கொள்கிறது. ஆஸ்திரேலியாவில் மிருக காட்சி சாலையில் காணப்படும் கோலாக்கள் பால், தேநீர், ரொட்டி முதலியவற்றை சாப்பிடுகின்றன. வீடுகளிலும் செல்ல பிராணியாக வளர்க்கப்படுகின்றன. தேங்க்யூ.